தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறேன் என்று சொல்லி, உங்கள் மேலே தான் அவர் நினைவாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு கேள்வி, பிறக்கும் முன்னே பெயரிடப்பட்டவன் யார்? கண்டுபிடிச்சு போடுங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, முதல் கழுதையை மேய்த்தவர் யார்? அது மாத்திரம் இல்லை, மூணாவது பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி படிப்போரே, எக்தோத்தின் படிப்போரே, இதனை செய்ய படியுங்கள், எதை செய்ய படியுங்கள் என்று சொல்லி கண்டுபிடிச்சி போடுங்க. இந்த 3 கேள்விக்கும் பதில் போடுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வரியை பாடுறேன், நீங்கள் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போடுங்க. சரியா? ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமாம் தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. இது என்ன பாடல் என்று சொல்லி தலைப்பை கண்டுபிடிச்சி போடுங்க. அது மட்டும் இல்லை, 3 கேள்வி கேட்டிருக்கேன், அதை கண்டுபிடிச்சி போடுங்க. அது மட்டும் இல்லை, அநேகர் பார்த்துருக்கீங்க வியூவர்ஸ், ரொம்ப நன்றி. அநேகர் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ பேர் எனக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாருமே போடுங்க, உங்கள் சொந்த பந்தத்துக்கு அனுப்பி விடுங்க, அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, காலையில் 6 மணிக்கு ஒரு குட்டி ஜெபம் போடுறேன், உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக. நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.